நீண்ட காலமாக இந்த மூலிகைகளை பாதுகாத்து அதை சரியாக நான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 13 வயதில் இருந்து இப்போ 86 வயது வரைக்கும் நான் இப்படியான முகிலிகளை கண்டாலே கொடுக்காமலுக்கு. இப்போ அந்த சுனாமியில் நிறைய நீங்கள் வச்சுருந்த மூலிகை தாவரங்கள் எல்லாம் போயிட்டு இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ 1 2 காண்ற இடமெல்லாம் சேர்த்து இப்போ எத்தனை மூலிகை வரைக்கும் இருக்கு? வணக்கம் நண்பர்களே, நாங்கள் வளமையாக விவசாய வீடியோவில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு விவசாயத்தோட ஒரு தொடர்பட்ட ஒரு விடயம்தான் மூலிகை தோட்டம். அதாவது மூலிகை சம்பந்தமாக மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இந்த மூலிகையோடு அல்லது மூலிகை தோட்டத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஐயாவை தான் நாங்கள் இன்றைக்கு சந்தைக்கு இந்த மூலிகை சம்பந்தமாகவும் அதனுடைய பயன்கள் பற்றியும் கேட்டறிஞ்சு கொள்ள இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் சக்தி கணபதியே நம, ஓம் சிவகணபதியே நம, ஓம் சிவபஞ்சாட்சர கணபதியே நம, ஓம் மகா கணபதியே நம. சரி, நீங்கள் வணக்கம் ஐயா. நல்லம். ஐயாட பேர் கந்தவனன் தெய்வநாயகம். கந்தவனம் தெய்வநாயகம். எந்த இடம் ஐயா நீங்கள்? கழுதாவளை முதலாங்குறிச்சி, வன்னியார் வீதி. நல்ல விஷயம். ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்ட நான், நேர்லையும் ஓரளவுக்கு தெரியும். ஐயாட விடயங்களில் வந்து நிறைய விடயங்களை ஐயா கையில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். அதில் மிக முக்கியமான விடயம் வந்து இந்த மூலிகை சம்பந்தமான விடயம். நீண்ட காலமாக இந்த மூலிகைகளை பாதுகாத்து அதை சரியான வருத்தங்களுக்கு அதை பயன்படுத்தி வாரதில் ஐயாவை விட ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஐயா அதை இப்போதைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான். இதே போன்று ஆயுர்வேத வைத்தியசாலையில் நானும் சுகமில்லாமலுக்கு மருந்தெடுக்க போகிற போதில் அவங்க சில முகிலிகளை வேறு முகிலிகளாக வச்சிருந்ததை கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்துச்சு. இது என்னென்று கேட்டேன், இது ஹீந்தில். அது ஹீந்தில் இல்லை, அது சீந்தாங்குடி. இப்பேற்பட்ட முகிலிகளெல்லாம் பேர் மாற்றி அவங்க நம்பி அந்த முகிலிகளாக பாவிச்சிருந்தார்கள். இருந்தும் நான் சில உதவிகளை என்னால் என்ற சில உதவிகளை சில முகிலிகளை கிட்டத்தட்ட 65-66 முகிலிக்கு மேலே அந்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு கொடுத்து உதவி சொல்லி கொடுத்துருக்கிறேன். வழி நடத்திருக்கேன். அதில் இருந்து இப்போது நான் கொடுத்த ஆக்களை எல்லாம் மாறி எங்கெங்கேயோ மாறி போயிட்டார்கள். பிறகு வந்துருக்கிற ஆக்களுக்கெல்லாம் சிங்களம் பாதி தமிழ் பாதி சரியான மூலிகள பேர்கள் விளக்கங்கள் தெரியுதில்லை. இப்படி ஒரு சிரமத்துக்குள்ள இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை இதை சிரமப்பட வேண்டிய இருந்தாலும் சரி, அதை பற்றி நாம் என்ன செய்கிறது, அது அரசாங்கம் இப்படி நடத்த வேண்டிய விஷயத்தை நடத்தட்டும். அதை விட்டு இப்போ நாங்கள் தொடர்ந்து இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். ஐயா, இப்போ இந்த மூலிகைகளில் வந்து அதை நடுகை செஞ்சு பாதுகாக்க நீங்கள் தொடங்கி இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? நான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 13 வயதில் இருந்து இப்போ 86 வயது வரைக்கும் நான் இப்படியான முகிலிகளை கண்டாலே கொடுக்காமலுக்கு அதை பவித்திரமாகப்படுத்தி அதை கொண்டு பயன்படுத்துறதுக்கு உரிய முற்போக்கத்தான் நான் நாடிக்கொள்ளுவேன். ஒரு சிலர் இது என்னதுக்கு இந்த புல்லை பிடிங்கி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு பேசுவாங்க. அந்த பேச்சுகளையும் கேட்டுட்டு வெளியே பாதுகாத்து இப்பவும் இந்த சுனாமி வாரத்துக்கு முதல், கடல் வாரத்துக்கு முதல் அதிகமான மூலிகள் நான் நாட்டியிருந்தேன். சுனாமி வந்து எல்லாத்தையும் மல்லி எடுத்து அது காணவத்தாக்கி போட்டுது. இப்போ அதில் அமுக்குரான்ற ஒரு சாமான் இல்லாமல் போயிட்டு அமுக்குரா இப்போ அது ஒரு இடமும் கண்டுபிடிக்க முடியுதில்லை.
கத்தரி மரத்தை போல தான் ஒழும்பும். சுண்டை, கத்தரி, அமுக்குரா எல்லாம் ஒரே குடும்ப பயிர், ஒரு குடும்ப பயிர் தான். இப்போ அந்த சுனாமியில் நிறைய நீங்கள் வச்சுருந்த மூலிகை தாவரங்கள் எல்லாம் போயிட்டு இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ 1 2 காண்ற இடமெல்லாம் சேர்த்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட உங்களோட இந்த தோட்டத்தில் எத்தனை மூலிகை வரைக்கும் இருக்கு? நான் நம்புறேன் இப்போ ஒரு 15-18க்குள்ளே தான் இது கூடும். இப்போ நான் முந்தைய போல என்னால் வயது முதிர்ந்தும் போயிட்டது. இதுகளையெல்லாம் திறம்பட வழி நடத்தக்கூடிய இயல்பும் எனக்கிட்ட இல்லை. இருந்தும் அந்த இதை கைவிடக்கூடாது, மக்களுக்கு வேண்டியதை செய்ய வேணும் என்று செய்து கொண்டிருக்கேன். திருவோணமலை, தம்பிலிவில், பொத்திவில் அங்கே இருந்து ஆக்கள் இங்கே வந்து சில முகிலிகளையும் தேடி எடுத்துட்டு போகிறார்கள். சுனாமிக்கு பிறகு ஐயாட வளவுல வந்து தோட்ட வளவுக்குள்ள இருக்கிற மூலிகைகள் பேர்கள் மாத்திரம் சொல்கிறேன். சரி, சிறியாள் நங்கை, சிறியா நங்கை. இப்போ நீங்கள் அதில் காட்டின மலர் தாங்கி, மலர் தாங்கி, நெஞ்சரப்பாஞ்சா, நெஞ்சரப்பாஞ்சா, மைக்கிறது பெருமருந்து கொடி, பெருமருந்து கொடி, நறுவுளி, நறுவுளி, மசுமசிக்க, மசுமசிக்க, பிரண்டை, பிரண்டை. இப்போ நீங்கள் அந்த தோட்டத்துக்கு காட்டின என்ன திப்பிலின்னு சொல்லி ஞாபகத்துக்கு ஞாபகம் வருது இல்லை ஐயா? என்னன்னா இப்படி தான் திப்பிலி. வயசு தானே ஐயா, இந்த அளவு வயசுல இந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு சொல்றதே பெரிய ஒரு விஷயம். திப்பிலி மாத்திரம் இல்லைம்மா, இன்னும் வருது, ஞாபகம் வருது இல்லை? சித்திரத்தை, பேரரத்தை, சித்திரத்தை பேரரத்தையும் தோட்டத்துக்கு அங்கால பக்கம் இருக்குதுன்னு. இப்போ என்னடா ஐயா மலர் தாங்கியாண்டி சொல்லி இந்த மலர் தாங்கியை பற்றி ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஞாபகத்தில் இருக்கிற விடயங்களை அதால் தீர்க்கப்படுற நோய்களையும் அதால் அடைகிற மக்கள் அடைகிற நன்மைகளையும். மலர் தாங்கி என்ற சாமான் சாதாரணமாக இருதய நோயோட தொடர்பு கொண்ட சில நோய்களை எல்லாம் மிக லேசாக அகற்றக்கூடிய ஒரு முகிலி. இருதய நோய்க்காராக்கள் ஆஸ்பத்திரியில் கிளினிக்கு போய் அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சி அப்பேற்பட்டாக்களுக்கு கூட இந்த மலர் தாங்கிய காய வச்சு பொடி செய்து தூளாக்கி அந்த தூளை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கே வர தேவையில்லைன்ட்டு ஆஸ்பத்திரியை அதே விலைக்கு போட்டு அனுப்பிட்டாங்க. நம்மளோட மருமகார ஒரு ஆள் 6 வருஷம் கூடி ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் மருந்து எடுக்கிறதும் குடிக்கிறதும் இதுதான் பேர். ஒரு நாள் வந்து இப்படி என்று சொன்னார். அவருக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து இதை சாப்பிட்டு கடைசியில் ஒரு போனார். இதை சாப்பிட்டு ஒரு 15-20 நாளையால் உனக்கு கொண்டு இல்லை, நீ வர தேவையில்லை மருந்து எடுக்க அனுப்பி. அப்படி ஒரு மிக அற்புதமான மருந்து, மிக கடினமான மருந்து. அது நமக்கு தெரியாமலும் தெரிஞ்சு நம்பாமலும் இப்படி போயிட்டு நடந்து கொண்டிருக்கு. இது சாதாரணமாக சாந்தாமலையில் இருந்த ஒரு முனிக்கு சமமான ஒரு சாமியார் கூட இதை பற்றி எனக்கு சொல்லி தந்திருச்சார். அவர் சொல்லித்தர முதலே நான் இதை ஒரு சில நிலையில் அறிஞ்சேன். அதை நான் பண்டி சப்பி போட்டு கிடந்த பேரை கொண்டு தான் நாட்டி இப்போதைக்கு நான் இந்த உருவாக்கி எடுத்தேன். இந்த மலர் தாங்கி எடுக்க இயலாது. இப்போ நான் பேரே இப்போ இங்கே வந்து தான் அதில் இப்படி ஒரு பேரே இருக்கின்றே எனக்கு தெரியும். இப்போ இந்த மலர் தாங்கி நீங்கள் இப்போ சொன்ன இந்த வருத்தங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு மலர் தாங்கிய தனியா இல்லை அதோட ஏதாவது சேர்மானங்கள்? ஒரு சேர்மானமும் இல்லை, தனியத்தான் சாப்பிட்றோம். ஒரு விதமான அனுமானமும் அதோட சேர்க்கிறல்ல, தனியத்தான் இலை தான் பாவிக்கிறேன், இலையை தான் பாவிக்கிறேன். அடுத்தது வந்து உங்களோட இந்த தோட்டத்தில் இருக்கிற இப்போ இது நீங்கள் என்ன வேறு பால் குறிஞ்சான்னு சொல்வார்கள், மைக்கிறது காட்டு குறிஞ்சாண்டு சொல்வார்கள், மைக்கிறது சிறு குறிஞ்சாண்டுன்னு சொல்லுவார்கள். இதுக்கு 3-4 விதமான அழைப்புகள் பேர்கள் உள்ளது. ஆகவே இதை பெரும்பாலும் பால் குறிஞ்சாண்டு தான் சொல்வார்கள். பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு பால் போதிய அளவு இல்லாமலுக்கு போகிற நிலைக்கு இந்த பால் குறிஞ்சாவை துவைச்சோ சாரை கொடுத்தோ இல்லை சுண்டல் போட்டோ எப்படியோ அவர்களுக்கு ஊட்ட கொடுத்தால்
அவங்களுக்கு தானாக பால் சுரந்து குழந்தைக்கு வேண்டிய பால்கள் எல்லாம் சுரக்கும். அதுக்காக இதுக்கு பால் குறிஞ்சாண்ட அந்த பேரும் வழங்கப்பட்டுள்ளது. இது அது அந்த நோய்க்கு மாத்திரம் அல்ல, அடிகாயம், அடிபட்ட தாக்கம், இப்பேற்பட்ட நிலைக்கு இதில் இலையும் இதில் வேரும் இதோட சேர்த்து வசம்பு, வேர்க்கொம்பு, மஞ்சள் இது சாமானை சேர்த்து இடித்து பவுடராக்கி முடிச்சு கட்டி ஒத்தனம் வண்டு கட்டி அவிச்சு ஒத்தனம் போட்டால் அந்த அடி வேதனைகள் எல்லாம் மாறி சரியான சுகத்துக்கு வரும். இப்போ நம்ம இப்போ உரையாடினது இல்லையா, இந்த மூலிகைகளுக்கு ஒவ்வொரு மூலிகைக்கும் 2-3 பேர்கள் இருக்குது. சில இப்போ இருக்க இளம் சந்ததியினருக்கு இந்த மூலிகைகள பேர் தெரிஞ்சிருந்தாலும் மூலிகையே தெரியா. இப்படியான சம்பவங்கள் எதுவும் உங்களுக்கு? அந்த மாதிரியான இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. எமது சோடத்தல்லே சிப்பிலி என்ற சாமான் கிடக்கிறது. இந்த அரப்பு காய்ச்சறதுக்கு இப்பேற்பட்ட சில விடயங்களுக்காக சிப்பிலி எடுத்து அந்த அரப்புக்கு சேர்த்து காய்ச்சறது வளமை. அது ஒரு நியதி. அந்த நியதிக்கு பதிலாக எமது மக்கள் விஷயங்கள் தெரியாமலுக்கு சிப்பிலி என்ற உடனே சிப்பிலி கொச்சிக்காயை ஆஞ்சு போட்டு அரப்பு காய்ச்சி மக்களுக்கு கண் மூக்கெல்லாம் எரிய வச்சு இப்படியான துயரத்தையும் உண்டுபடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு சகல நிலைகள்லையும் ஆராய்வும் அறிவும் வேணும். அந்த நிலப்பாடு இல்லாமல் இருக்கு. இங்கே திப்பிலி என்றால் இதுதான் திப்பிலி என்று நம்பக்கூடாது. திப்பிலி என்ற பேரோட எத்தனையும் விடயங்கள் இருந்து கொண்டிருக்கு. உண்மைதான். ஆகவே நாங்களும் மருந்துட சம்பந்தப்பட்டது அரப்புன்ற சாமான் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை வச்சு பரிமாறி அந்த தோசை நிவர்த்திகளை செய்கிற ஒரு சாமான். அதுக்கு நீங்கள் அறியாமையாக இப்பேற்பட்ட ஒரு தவறுதலான நிலைகளை செய்து மக்களுக்கு துயர் ஊட்டிருச்சு. இப்படி செய்வது அவ்வளவு நல்ல விஷயங்கள் அல்ல. இன்னமும் நல்ல ஆராய்ச்சி சகல நிலைகளையும் பொறுத்து வழி நடந்து கொள்ள வேண்டியது எமது பொறுப்பாக இருக்க வேண்டும். நல்ல விஷயம் ஐயா. ஐயாட தோட்ட வேலையில் ஒரு ஐயாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பொன்னான நேரம். அந்த பொன்னான நேரத்தை எங்களோட ஜேசவன் டிவி அக்ரி யூடியூப் சேனலுக்காக உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக மீண்டும் ஒரு தரம் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கழுதாவளையில் மிகவும் போற்றுவதற்குரிய ஒருவர் தான் ஐயா தெய்வநாயகம் அவர்கள். மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இப்போ 65 வருடங்களுக்கு மேலாக இந்த மூலிகை செடிகளை எடுத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டு வர ஒரு ஐயா. அவரைத்தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கு அவருடைய இந்த விடயங்களை அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஐயாட்ட நூற்றுக்கணக்கான மூலிகைகளை பற்றிய குறிப்புகள், அதை பற்றிய தகவல்கள் இருக்குது. எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. உங்களோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் செய்கிற இந்த ஆதரவை பொறுத்து நாங்கள் வாரம் உங்களுக்கு இந்த குறைஞ்சது ஒரு 2 மூலிகையை பற்றியாவது அதை பற்றிய தகவலை ஐயாட்ட இருந்து பெற்றுத்தரத்துக்கு காத்திருக்கிறோம். எங்களோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மூலிகை விடயங்களை பற்றிய உங்களோட நண்பர்கள் அல்ல உறவினர்களும் அறிஞ்சு கொள்ளணுமென்று நீங்கள் நினைச்சா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.